ரத்தம் உருவாகிடும். ஆனால் அந்த அணுக்கள் குறைஞ்சிச்சுன்னா மனிதனுக்கு என்னென்ன நோய்கள் வருதுன்றது நமக்கு தெரியும். அப்போது சயின்டிஸ்ட் வந்து நீங்கள் உயிர் எங்கே போகுது எங்கே வருதுன்னு சொல்லிட்டால் சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிச்ச எந்த ஒரு மனிதனும் எங்கே போய் அது வந்து சொல்ல தெரியல. அப்போ உயிருக்கே டிஃபென்ஸ் தெரியாதவங்க அதுக்கு மூன்றாம் நிலையில் இருக்கிற ஆன்மாவை பற்றி தெரியவே தெரியாது. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த புத்தர் உயிர்களே கொல்லக்கூடாதுன்னு சொன்னார். உயிர்களே கொல்லக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி மனிதன் வாழ முடியும்? எந்த உயிரினங்கள் வாழணும்? அப்போது 1 உயிர், 2 உயிர், 3 உயிர், 4 உயிர், 5 உயிர், இந்த 5 உயிர்களுக்கும் ஆன்மா கிடையாது. ஆன்மா இல்லாத உயிர்கள் தான் நம்ம அடித்து சாப்பிடுறோம். இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் எல்லாருமே வேட்டையாடி சாப்பிடலாம். இன்றைக்கி எந்த விதத்துலையும் நம்ம சாப்பிட்றது அந்த 5 உயிர்கள் தான். 1 உயிரினது வந்து செடி கொடி, 2 உயிரின் ஒன்று இருக்குது, அது வந்து மண்புழு, அதுக்கு உடல் இருக்கும், வாய் இருக்கும், நத்தை, அதை பார்த்துருப்பீங்க. அது அந்த மனிதனை மீட்பதற்காக வந்த கடவுளை தான் இன்று பல்வேறு நாடுகளில் கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடுகிறார்கள். அந்த ஆன்மாவை சொன்னவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த ஆன்மா பற்றி முழு விவரத்தோடு சொன்னதில் வந்து சிவஞான போதம்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் இருக்குது. அது 2 அடியில் தான் இருக்குது, திருக்குறளை போல. அந்த சிவஞான போதத்தை இன்றைக்கி நிறைய பேர் யாரும் எடுத்து சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. அதில் இருக்கிற அந்த உயிர் மெய்யியல், தமிழுடைய ஆன்மீவியல் அதில் அடங்கியிருக்கு. அந்த தமிழுடைய ஆன்மீவியல் எப்படின்னு சொன்னால், அந்த ஆன்மா ஒரு தப்பு செஞ்சுட்டா மனசு குத்தம். அந்த மனசு குத்தும் போது என்ன சொல்கிறான்? ஏய், நீ செஞ்சது தப்புடா, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பாப்பா பார்க்கலாம்ப்பா அப்படின்னு. எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் இந்து நண்பர்கள் சொல்லுவாங்க, இந்து என்பது சைவ வைணவத்தை குறிக்கிறது. சைவம் வைணவத்தை 2 தான் இந்து மதம் என்று சொல்லுவோம். நான் இங்கே சாதாரணத்தை பற்றி நான் பேச வரல. எதுக்கு? நம்முடைய சைவ வைணவத்தை தூற்றி வைத்தவர்கள் தமிழர்கள். 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள், இவங்க தான் தொடங்கி வச்சாங்க. அதன் அடிப்படையில் உயிரோட்டமாக இருப்பது தான் இன்றைய காலகட்டங்களில் எல்லாமே. சிவன் என்றால் அன்பு, கடவுள் அன்பாக இருக்கிறார். திருவள்ளுவர் சொல்கிறார், அன்பிலார் என்கிறார். நிறைய திருக்குறள், அந்த 10 அடியில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் நிறைய சொல்கிறார் திருவள்ளுவர். ஸோ அப்போது அன்பு தான் எல்லா மதத்துக்கும் மூலதனமாக இருக்குது. நீங்கள் எந்த மதத்துக்கு போனீங்கன்னா அன்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அப்புறம் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் நீங்கள் முழுமையாக வாசித்தீங்கன்னா அன்பை பற்றி ரொம்ப பவுலடிகள் மிக தெளிவாக சொல்கிறார். அன்பு இல்லைன்னா எந்த மனிதனாலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம முன்னோர்கள் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது அதுதான் நான் சொன்னேன். என்னுடைய நான் சார்ந்திருக்கின்ற தகவல் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். ஒரு முக்கிய செய்தி என்னென்றால், கிறிஸ்மஸ் என்பது எங்கு எந்த நாட்டில் உருவாச்சுட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு யாரும் இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் குறிப்பாக கடவுமான வரலாற்று அடிப்படையில் சொல்கிறது. நானும் தமிழ் ஆர்வலர். நான் வந்து தமிழ் மொழியில் தான் நான் இது பண்ணணும். நாங்கள் திருவள்ளுவருடைய வயிற்று தான் நான் டெய்லியும் அதை வசனமாக நான் போட்டு இருக்கிறேன் எங்களுடைய சார்பாக. இன்றைக்கி பிஹெச்டி வந்து 140 பேர் நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. திருக்குறள் விவரித்து ஒப்பாய்வு அப்படின்ற டாக்டர் மு தெய்வநாயகத்துடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்து அதை பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி உலகம் முழுவதும் அதை நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம். அந்த இதில் இன்றைக்கி மெஸ்ஸியா செய்தியை வந்து நாங்கள் நேற்று சொன்னார், நேற்று தான் போட்டுருக்கிறேன். இன்றைக்கி மலேசியா இருக்கிற நண்பர்கள்லாம் கூப்பிட்டு இப்போ நாங்கள் பார்த்துருக்குறது. எனக்கு நிறைய மெசேஜ் அதில் கொடுத்தாங்க. மலேசியா, சிங்கப்பூர், இது போல் மெஸ்ஸியா செய்தி சார்பாக நடத்துறதுல வந்து எங்களுடைய குரூப்லாம் போனதுனால அதனால் மெஸ்ஸியா செய்தி குணசேகர் ஐயா அவர்களுக்கு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளை வந்து நான் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்லணும், அதிகமாக சொல்லணும். அவர் மனிதர் அல்ல, 100க்கு 100 கடவுள். 100க்கு 100 கடவுளான கடவுள் மனிதனை படைத்து அவர்களை உருவாக்கிய நாள் முதல் அவர்களை வந்து தன்னுடைய சாயலாக படைத்த மனிதர்களுக்கு தன்னுடைய எல்லாவற்றையும் ஒப்படைச்சிட்டார். உலகத்தில் படைத்த அனைத்தையும் ஒப்படைச்சிட்டார். ஒப்படைச்ச மனிதனை செய்யலாம். அவர் சொன்ன கட்டளைகளை மீறுகின்ற பொழுது பாவத்தில் விழுகிறான். பாவத்தினால் ஏற்படுகிறது தான் மரணம். அந்த மரணத்தினால் ஏற்படுகிறது தான் உலகத்தில் இன்னைக்கு நிறைய பேருக்கு வருகிறது பயம். அந்த பயத்தினால தான் இன்னைக்கு அநேகர் வந்து அந்த பயத்தை வச்சு தான் மனிதர்களை வந்து என்ன தான்
பணத்தையோ இல்லை பொருளாதாரத்தை வைத்தோ மனிதர்களை பிரிக்கின்றார். அந்த பயம் எங்கே நீங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் இருந்து, அந்த உள்ளம் என்பது மனசுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய மனசு, அதாவது உடல், உயிர், ஆன்மா. உலகத்தில் இருக்கின்ற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதிப்பார்கள் என்று லூக்கா 2:14 கூறிய வாக்கின்படி நமது ஆர்வி சகோதரன் மெசியா செய்தி ரொம்ப உலகம் முழுதும் வேர்ல்டு நியூஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அருமையான இதெல்லாம் எனக்கு அடிக்கடி கேட்பார். எப்படி போட்டால் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு. மெசியா என்றாலே அது உன்னதம் தானே. மெசியா என்றாலும் மீட்கப்படுகிறவர், கடவுள் நம்மோடு இருக்கின்றார் அப்படின்றது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் அப்படின்றது தான் அந்த மெசியாவுடைய தத்துவம், அடிப்படை உண்மைகள். இதான் வேத வார்த்தையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு தொடர்ந்து என்னுடைய நண்பர் பத்திரிகையை ரொம்ப ஆர்வமாக நடத்தியிருந்தார். அந்த பத்திரிகையை நடத்தும் பொழுது அவருடைய அந்த ஈடுபாடு சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உலகத்தை எப்படிலாம் வாழணும் ஆசைப்பட்டணும், அது போல் வாழணும் அப்படின்றார். ஏன்னா அவர் ஒரு டேரக்டருடைய இந்த அதனால அவருக்கு அந்த இதெல்லாம் ரொம்ப இதுவாக சொல்லுவார். வாங்க குமாரண்ணா, வணக்கம். அதனால அவர் எப்பொழுதும் என்ன செய்வார்னா ரொம்ப உற்சாகத்தோடு இருப்பார். எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் இரவு நேரத்தில் கூட அவர் என்ன செய்வார்னா ரொம்ப சந்தோஷமாக அவர் இறை வார்த்தையோடு எப்போதும் அந்த மெசேஜ் செய்தியை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது தான் அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார் இந்த நாள் வரையிலும். அவர் 22ஆம் ஆக்சுவலாக இது நடக்க வேண்டிய ப்ரோக்ராமு. அன்றைக்கி தான் நாங்கள் எல்லாருக்கும், நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் போட்டுட்டேன். நாங்கள் எல்லாருக்கும் சொன்னது அதுதான். இன்னைக்கு சொன்னது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் இந்த ப்ரோக்ராமே